ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அட்டவீரட்ட ஸ்தலங்கள் பற்றி நாம் பார்ப்போம். அட்டவீரட்ட ஸ்தலங்கள் என்பது சிவபெருமான் தன்னுடைய வீரத்தை 8 இடங்களில் காட்டியுள்ளார். அதை அட்டவீரட்ட ஸ்தலங்கள் சொல்லுவோம். அட்டம் என்றால் 8 இடங்களில் தன்னுடைய வீரத்தை காட்டியபடியால் இதை இவ்வாறு அழைப்பார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அரக்கர்களை சிவபெருமான் அழித்துள்ளார் தன்னுடைய வீரத்தை காட்டி. எல்லாமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலங்கள். அதில் இன்று பார்க்க இருப்பது வீரட்டேஸ்வரர் கோயில், திருக்கோயிலூர். அதை பற்றி, அந்த திருக்கோயிலை பற்றி நாம் இன்று பார்ப்போம். இந்த திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். புராணங்களில் பார்த்தால் தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் கூட. மேலும் அஷ்டவீரட்ட தலங்களில் இதுவும் ஒன்று. இதில் எவ்வாறு தன்னுடைய வீரத்தை காட்டினார் என்றால், அந்தகாசூரன் என்ற ஒரு அரக்கனை அழித்து தன்னுடைய வீரத்தை காட்டினார் என்பது வரலாறு. இங்கு இந்த வரலாறு என்ன என்று பார்க்கலாம். இந்த வரலாறு என்னென்றால், சிவபெருமான் பார்வதி கைலாயத்தில் இருக்கும் போது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடுகிறார். அப்போது உலகமெங்கும் இருள் சூழ்ந்து விடுகிறது. அந்த இருளில் இருந்து பிறந்தவன் தான் அந்த அந்தகாசூரன் என்பவன். அந்த அந்தகாசூரன் என்ன செய்கிறார் என்றால், எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்துகிறார். அவர்களால் தாங்க முடியவில்லை. எனவே அவர்கள் அந்த சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள். சிவபெருமான் அவருடன் போருக்கு செல்கிறார். அந்த ரிஷி முனிவர்கள் எல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவருடன் போருக்கு செல்கிறார். போர் நெடுங்காலமாக நடக்கிறது. இறுதியில் அந்த சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய ஆயுதத்தால் அந்த அந்தகாசுரனை தாக்க அவன் தலையில் இருந்து ரத்தங்கள் பீரிட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்து ஒவ்வொரு அசுரன் உருவாகிறான். போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி என்ன செய்தார் என்றால், காளி சுரூபம் எடுத்து அந்த அந்தகாசுரன் போர் நடக்கிற இடத்துக்கு வந்து காளி சுரூபம் எடுத்து எல்லா இரத்த துளிகளையும் அதாவது கபாலத்தை ஏந்தி தாங்குகிறார். கபாலத்தில் தாங்கி அந்த அசுர உற்பத்தியை தடுக்கிறார். இறுதியில் அந்த சிவபெருமான் அந்த அந்தகாசுரனை அழித்து விடுகிறார். எப்படி எனில், அந்த இரத்த துளிகள் குறுக்கு நெடுக்குமாக விழுகிறது. கடைசியில் சிவபெருமான் தன்னுடைய சக்தியால் 64 பைரவர்களை உற்பத்தி செய்து தன்னுடைய வீரத்தை காட்டி அந்த அந்தகாசுரனை அழிக்கிறார். இவ்வாறு தன்னுடைய வீரத்தை காட்டிய ஸ்தலம் தான் இந்த திருக்கோயிலூர் வீரட்டேஸ்வரர் கோயில். இது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். இங்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மேலும் இங்கு இந்த ஈசனை வழிபடுவோருக்கு புத்திர தோஷம் இருக்காது, பாவங்கள் விலகும். மேலும் வீடு கட்டும் போது தடை ஏற்பட்டு ஏதாவது வந்தால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். ஏனென்றால், இந்த அந்தகாசுரனைத்தான் வாஸ்து நாளில் நாங்கள் வழிபடுகிறோம். அந்த சிவபெருமன் அந்த அந்தகாசுரனை அழித்தபடியால் அந்த வாஸ்து தோஷம் நீங்கிவிடும். அதன் பிறகு 63 நாயன்மார்கள் எடுத்தோமானால், அந்த மெய்ப்பொரு நாயனார் மற்றும் நரசிங்க முனியார் இருவரும் அவதாரம் செய்த ஒரு தலம் இந்த திருக்கோயில் வீரட்டேஸ்வரர் திருக்கோயில். அஷ்டபுஜ துர்க்கை இங்கு உள்ள அஷ்டபுஜ துர்க்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள். நமக்கு நன்றாக எல்லா வசதி, அதாவது வேலை வாய்ப்பு, திருமண தடை இவை எல்லாம் இருந்தால் இந்த அஷ்டபுஜ துர்க்கை அம்மனை வேண்டிக் கொண்டால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அருணகிரிநாதர் இந்த தலத்து சுப்பிரமணிய சுவாமியை மிகவும் பாடி உள்ளார். திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலம் கூட சொல்லலாம். இங்கு உள்ள விநாயகர் பெரிய யானை கணபதின்னு சொல்லுவார்கள். இந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதாவது சுந்தரர், சேரமான் பெருமான் நாயனார், ஔவையார், திருவள்ளுவர், இவர்களெல்லாம் பாரிவள்ளர், இவர்களெல்லாம் ஒரு சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் சுந்தரர் சேர பெருமான் நாயனார் கைலாயத்துக்கு செல்கிறார்கள். சுந்தர பெருமான் ஐராவதி யானை மீது ஏறி கைலாயம் செல்கிறார். அதை கேள்விப்பட்ட சேரபெருமன் நாயனார் தானும் கைலாயத்துக்கு சென்று அவரை முதலில் வரவேற்க வேண்டும்.
எனவே யானையை விட வேகமாக செல்வது குதிரை என்று அந்த குதிரையில் சேரமான் பெருமான் செல்கிறார். அப்போது ஔவையார் இந்த தலத்தில் விநாயகர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ஔவையார் விநாயகரிடம் கேட்கிறார், பிள்ளையாரே, விநாயகர் பெருமானே, நான் எப்போது கைலாயம் செல்வது என்று கேட்கிறார். அப்போது அந்த விநாயகர் ஔவையாரை பார்த்து, ஔவையாரே, அவசரப்பட வேண்டாம், என் மீது ஒரு பாடல் பாட வேண்டும் என்று விநாயகர் கேட்டுக்கொள்ள அதன்படி ஔவையாரும் விநாயகர் அகவல் பாடுகிறார். அகவல் என்பது அழைத்தல் என்று பொருள். அந்த விநாயகர் அகவலை பாடுகிறார். பாடி முடிந்தவுடன் விநாயகர் பெருமான் அந்த ஔவையாரை தும்பிக்கையால் கைலாயத்துக்கு அனுப்பி விடுகிறார். அது இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். ஔவையார் சுந்தரர் சேர பெருமான் அங்கு சேருவதற்கு முன்பே இவர் சென்று அவர்களை வரவேற்கிறார். எல்லாம் அந்த விநாயகர் பெருமானின் அருள்தான். எனவே நமக்கு ஏதாவது காரியத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், நடக்கவில்லை, தடைப்படுகிறது என்றால் அந்த விநாயகர் அகவலை பாட வேண்டும். பாடினால் நமக்கு எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும். ஒன்றுமில்லை, நமக்கு அந்த விநாயகர் அகவலில் ஒரு வரி கூட தெரியாது என்றாலும் பரவாயில்லை, அந்த பாடல் கேட்டாலே போதும். நமக்கு விருப்பம் இருந்தால் அந்த பாடலோடு நாமும் சேர்ந்து 4 தடவை பாடினால் போதும். புத்தகத்தை வைத்து எளிதில் மனப்பாடம் ஆகிவிடும். அதன் பிறகு நாமே சேவிக்கலாம். அவ்வாறு அந்த விநாயகர் அகவலை பாடி நாம் சேவித்தோமானால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா தடங்களும் நீங்கி ஒரு சுபிட்சம் ஏற்படும். ஒரு நல்ல மங்களகரமான வாழ்க்கை உண்டாகும். அந்த அளவுக்கு புகழ் அந்த விநாயகர் அகவலுக்கு உள்ளது. கடைசியாக ஔவையார் பாடி பாடல் கூட இந்த விநாயகர் அகவல் தான். எனவே ஏராளமான சிறப்புகள் மிக்க ஒரு ஸ்தலம் இந்த திருக்கோயிலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யும். மறுபடி வேறு ஒரு அட்டவிராட்ட தலம் பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மங்கள அனுபவம்.